Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Gronotail. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. ஆனா நாளை நடக்க போகும் அந்த நண்பகல் சந்திப்பு வழக்கமான சந்திப்பாக இருக்காது. ஏனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் இருதரப்பு சந்திப்பு. 3 விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஒன்று பயங்கரவாதம், இன்னொன்று காஷ்மீர். அதை விட முக்கியமானது இந்த முதல் அவர் சொன்னது சிந்து நதி ஒப்பந்தத்தை மீண்டும் தொடர்வது பாகிஸ்தானியர்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை. 2025 இது வாரா கன்சிடர் பண்ணா பாகிஸ்தானுக்கு தான் இது வெற்றி அப்படின்னு பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 நாட்கள் ஈடுபாட்டில் என்கேஜ்மெண்டில் இந்தியர்களுடைய கை ஓங்கி இருந்ததாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டிவிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு, ஒரு தலைமையகம், அது அவங்களுடைய அணு ஆயுத தளவாடங்களை நிர்வகிப்பது. அந்த தலைமையகத்தையே இந்தியர்கள் அடித்து விடுவார்களோ என்ற அச்சம் பாகிஸ்தானியர்களுக்கு வந்துவிட்டதாக. பாகிஸ்தானியர்களுக்கு வெட்கமில்லை, அவர்களுக்கு அதில் தயக்கமில்லை. அவர்களுடைய பங்களிப்பை பற்றி அவர்கள் குறிப்பிடுவதற்கும் நன்றி தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கு எந்த காலத்திலும் தயக்கம் இருந்தது. எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்வதில் இவர்களுக்கு தயக்கமில்லை. இந்தியர்களுக்கு 3வது நாடுகளுடைய தலையீட்டை இந்தியர்கள் எப்போதும் விரும்பியதில்லை. ஏன்னா நம்ம பிரதமர் அவர்கள் எதுவுமே பேசவில்லை இல்லையா சார்? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு பெட்டு போட்டிருக்காங்க சார். ஆபரேஷன் சிந்து தொடரும், பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே, சீஸ்ஃபயர் தானே. சார் வணக்கம் சார். வணக்கம் விக்னேஷ், வணக்கம் உங்க நேயர்களுக்கும். சார், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு சார். 2 நாடுகளுக்கு இடையே தற்காலிகமாக போரை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் அதை மீறி பாகிஸ்தான் நேற்று நம்மளை தாக்கி இருக்காங்க. இப்போ நாளைக்கு பேச்சுவார்த்தை இருக்கு, இது எப்படி போகுன்றதை பற்றி சொல்லுங்க சார். இல்லை, நாளை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆபரேஷன்ஸ் அந்த அளவில் 2 தரப்பும் நாளைக்கு நண்பகல் அவர்கள் பேசுவார்கள். நான் நினைக்கிறேன் அவர்கள் தொலைபேசியில் பேசுவார்கள். இது நேரடி சந்திப்பாக இருக்கும் என்று நான் எண்ணவில்லை. இதை பற்றிய தகவல்கள் நமக்கு அதிகமாக தெரியவில்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 2 தரப்பும் இந்த DGMO அளவில் சந்திப்புகள் இதற்கு முன்பே கூட அவர்கள் நடத்தி கொண்டிருந்ததாக. இது ரூட்டீன், வழக்கமாக வாராந்திர கூட்டங்கள். 2 தரப்புலையும் ஒரு புரிதல் வரணும். ஏதேனும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை இந்த தொடர்புகள் அதை தீர்த்து வைக்கும் என்ற அளவில் இது வாரந்தோறும் நடந்து வந்த ஒரு சந்திப்புன்னா நேரடி சந்திப்பு அல்ல, தொலைபேசி மூலமாக பேசுவது என்று எண்ணுகிறேன். அது நாளை நடக்கும். ஆனால் நாளை நடக்க போகும் அந்த நண்பகல் சந்திப்பு வழக்கமான சந்திப்பாக இருக்காது. ஏனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் இருதரப்பு சந்திப்பு. இந்த சந்திப்புல இந்த போர் நிறுத்தத்தை இன்னும் எப்படி உறுதிப்படுத்துவது, எப்படி அத்துமீறல்களை தடுப்பது, 2 தரப்பிலிருந்தும் ஒவ்வொரு தரப்பும் எப்படி இன்னும் கட்டுப்பாட்டோடு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அணுகுவது, அனுசரிப்பது, அப்படின்ற ஒவ்வொரு நாடும் தன்னுடைய எதிர்பார்ப்பை எதிர் நாட்டுக்கு தெரிவிக்க, அவர்கள் நம்மிடத்தில் தெரிவிக்க, அது தொடர்பாக ஒரு புரிதலும் அது தொடர்பாக சில முன்னெடுப்புகளும் நடக்கும். அதுதான் முதல். அதற்கு அடுத்த கட்டமாக இந்த தொடர்புகள் இராணுவ ரீதியான தொடர்புகளாக மட்டும் இல்லாமல் அதை விடுத்து அரசியல் ரீதியான தொடர்புகளுக்கு வழிவகுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த முடியுமா என்பதையும் நாளை நமக்கு இந்த தொடர்புகள் மூலம் நாம் கண்டறிவோம், அவர்களும் கண்டறிவார்கள். அவர்கள் நம்மை காட்டிலும் இது அரசியல் ரீதியான தொடர்பாக மாற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய தொல்லையாக இருப்பது நாம் இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை தள்ளி வைத்திருப்பது. இதை அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் நேற்றோ இன்றோ ஜியோ தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் எங்களுக்கு 3 விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவோம். ஒன்று பயங்கரவாதம், இன்னொன்று காஷ்மீர். அதை விட முக்கியமானது இந்த முதல் அவர் சொன்னது சிந்து நதி ஒப்பந்தத்தை மீண்டும் தொடர்வது என்பது, அந்த ஒத்தி வைத்ததை ரத்து செய்வது இந்தியா. இப்ப இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா நாம அந்த ஒப்பந்தம் நமக்கு சாதகமாக இல்லை, நம்முடைய தேவைகள் அதிகமாகி இருக்கின்றன, நாம் தண்ணீர் வரத்தை அவர்களுக்கு நிறைய தருகிறோம், இந்த ஒப்பந்தத்தை மீண்டும் நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நாம் எண்ணி வருகிறோம். இந்த தருணத்தை அதற்காக பயன்படுத்தி கொண்டு இந்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டது, இந்த ஒப்பந்தத்தை நாம் மீண்டும் புதுப்பிப்பதை விட நாம் மீண்டும் பேசி ஒரு புது ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்ளலாம் என்று இந்தியர்கள் சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு
பாகிஸ்தானியர்கள் ஒப்புக்கொள்ள போவதில்லை. ஆனால் நாம் மேலாறு நாடு, நாம் அப்பர் ரைப்பேரியன் ஸ்டேட், நம்ம கிட்ட தான் அந்த ஆறுகள் உற்பத்தி ஆகின்றன. அவர்கள் கீழே இருக்காங்க. நாம அந்த தண்ணீரை தடுத்துட்டோம்னா வறட்சி காலங்களில் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். நமக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி. நாம இந்தியர்கள் கர்நாடகாவுடைய நிலையில் இருக்கிறார்கள், பாகிஸ்தானியர்கள் தமிழ்நாட்டினுடைய நிலையில் இருக்கிறார்கள். இப்போ நம்ம அந்த நதிநீரையுமே பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப நாள் நம்ம ஹோல்ட் பண்ண முடியாது இல்லையா சார்? அதனாலதான் சொன்னேன், வறட்சி காலங்களில் அவர்கள் துன்புறுவார்கள். நாம கூட வந்துட்டு நமக்கும் கர்நாடகாவுக்கும் என்ன பிரச்சனை? வெள்ளப்பெருக்கு எடுக்கும் பொழுது என்ன அவங்க தரமாட்டேன் என்ன சொல்றாங்க? அப்போ ஓபன் பண்ணி விட்டுறாங்க. வறட்சி காலங்களில் தான் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எங்களுக்கே தண்ணீர் போதவில்லை, உங்களுக்கு நாங்க எப்படி தர்றது என்று கர்நாடகாவின் வாதம். சரிதானா? அதே வாதத்தை தான் இந்தியர்களும் ஓரளவிற்கு பல ஆண்டுகளாக இப்போது செய்து வருகிறார்கள். இந்தியர்கள் புதிய நீர்மின் நிலையங்களை அங்கே கட்டியமைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் பாகிஸ்தான் ஆட்சேபிக்கிறது. இதற்காக புகார்களை அளித்திருக்கிறது. அந்த புகார்களை விசாரிக்கக்கூடிய நடுநிலை விசாரணை குழுவில் நாம் பங்கேற்கவில்லை. நாம் அவற்றை, அந்த குழுவை புறக்கணித்திருக்கிறோம். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ நாளை நடக்கக்கூடிய சந்திப்பு பின்பு என்ன சாதிக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன் ஏப்ரல் 22க்கு முந்தைய அளவுல நம்முடைய உறவுகள் எப்படி இருந்தது, அந்த இடத்திற்கு போவதற்கான வழிமுறைகளை அதற்கு அடுத்த சந்திப்புகளில் ஏற்படுத்துவதற்கு இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் விரும்புவார்கள். நான் அப்படி, அதாவது சிந்து நதி ஒப்பந்தத்தை விட்டுடலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க போகுது. ரெண்டு பேருக்கும் அதை அதுல ஒரு ஒப்பந்தத்தை அல்லது உடன்பாடை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு காலம் தேவைப்படும். ஆனால் தூதரக உறவுகளை பழைய அளவுக்கு மேம்படுத்திக் கொள்வது, திரும்ப பெற்ற தூதர்களை மீண்டும் அனுப்புவது, தூதரகங்களில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையை மீண்டும் பழைய நிலைக்கு உயர்த்துவது, நம்முடைய கிராசிங்குகளை, நம்முடைய வழித்தடங்களை, அவர்களுடைய வழித்தடங்களை, அதாவது அந்த கிராசிங்குகளை மீண்டும் பொதுமக்களுடைய போக்குவரத்திற்கும் அதற்கப்புறம் வர்த்தக போக்குவரத்திற்கும் திறப்பது. இதெல்லாம் அப்புறம் மருத்துவ ரீதியாக இங்கே பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியவர்களை நாம் மீண்டும் வரலாம் என்று சொல்வது, உறவினர்களை சந்திக்க வருபவர்களை வரலாம் என்று அழைப்பது. ஏன்னா எல்லாரையும் நம்ம அனுப்பிட்டோம், அவர்களும் எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. சரிதானா? இந்த மாதிரி நம்மால் முடிந்த சில, நமக்கு பெரிய அளவில் எந்த விதமான அதிர்வுகளையும் ஏற்படுத்தாத அந்த நிலைக்கு போவதற்குரிய வழிமுறைகளை. இவ்வளவு சுமூகமா அந்த பேச்சுவார்த்தை முடியுமா சார்? நாளைக்கே இது நடந்துருமான்னு தெரியல. ஆனால் இந்த தூதரக உறவை மேம்படுத்துவது என்பது அதில் ஒன்றும் சிரமம் இல்லை. தூதரகங்களினுடைய பழைய பலத்தை மீண்டும் கொண்டு வருவது என்பதிலும் சிரமம் இல்லை. பொதுமக்கள் உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதிலும் சிரமம் இல்லை. வர்த்தகம் பெரிய அளவில் நாம் அவர்களோட செய்யல, அவங்களும் நம்மோட செய்யல. $1 பில்லியனுக்கும் குறைவாத்தான் நம்ம வர்த்தகம் பண்றோம் அவங்களோட. நாம $130 பில்லியன் அளவுக்கு அமெரிக்காவோட வர்த்தகம் பண்றோம். ஏறக்குறைய அதே அளவு சீனாவோட வர்த்தகம் பண்றோம். ஆனால் அண்டை நாடான பாகிஸ்தானில் 130 மடங்கு குறைவாக வர்த்தகம் பண்ணுறோம். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த வர்த்தகம் மீண்டும் இப்போது நிறுத்தி வைத்திருக்கிறோம். மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் நாளைக்கே முடிவாகுமான்றது எனக்கு தெரியல. நாளை நண்பகல் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அந்த சந்திப்பினுடைய அந்த தொடர்பினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்று நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். இப்போ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா அந்த பாகிஸ்தான் பிரதமர் இது ஒரு சப்போஸ் 2025 இது வாரா கன்சிடர் பண்ணா பாகிஸ்தானுக்கு தான் இது வெற்றி அப்படின்னு பேசியிருக்காரு. சைனாக்கு, எல்லா நாடுகளுக்கும் நன்றின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு சார். வேற என்ன சொல்லுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இட்ஸ் a historic victory தான் அவங்க சொல்லணும். அவர்கள் குப்புற விழுந்தாலும் அவர்கள் மீசையில் மண் ஓட்டவில்லை என்று அவர்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் முகத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் அப்படி பேச வேண்டும். ஆனால் அவர்கள் சில வெற்றிகளை சந்தித்திருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய பல விமானங்களை அவர்கள் சீன விமானங்களினுடைய JC-10 என்ற விமான உதவியோடு 3 ரஃபேல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லுகிறார்கள். நாம் அதை மறுக்கவில்லை, ஏற்கவில்லை. அதே போல் நம்முடைய 25 ட்ரோன்களை அவர்கள் வீழ்த்தி இருப்பதாக சொல்லுகிறார்கள். நமக்கு தெரியாது. நமக்கு தகவல்கள் ரொம்ப பூர்வாங்க ரீதியில் தான் சேர்கின்றன. இன்னும் நாட்களாகும் எது உண்மைன்னு தெரியறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 நாட்கள் ஈடுபாட்டில், என்கேஜ்மெண்டில் இந்தியர்களுடைய கை ஓங்கி இருந்ததாகத்தான் நான் எண்ணுகிறேன். ஏன்னா
ஆமா சார். இஸ்லாமாபாத் பக்கத்துல இருக்கக்கூடிய ராவல்பிண்டியில் இருந்த நூர்கான் என்ற விமான தளத்தையே நாம் தாக்கினோம். அது வந்து அங்கிருந்து ரொம்ப பக்கத்துல அவர்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் டிவிஷன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு, ஒரு தலைமையகம். அந்த தலைமையகத்துல அந்த தலைமையகத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, அது வந்து அவங்களுடைய அணு ஆயுத தளவாடங்களை நிர்வகிப்பது, அதை எப்படி பயன்படுத்துவது, அதை எப்படி மேலாண்மை செய்வது அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய அந்த தலைமையகம். அந்த தலைமையகத்தையே இந்தியர்கள் அடித்து விடுவார்களோ என்ற அச்சம் பாகிஸ்தானியர்களுக்கு வந்து விட்டதாக நான் செய்திகளின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறேன். இந்த எண்ணம் அமெரிக்கர்களுக்கும் வந்து விட்டதனால்தான் துணை அதிபர் வான்ஸ் நம்முடைய பிரதமரோடு வெள்ளி அன்றோ சனி அன்றோ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இது ஒரு முழு நிலை போராக மாறிவிடக்கூடிய அபாயம் இருக்கிறது, நீங்கள் கீழிறங்கி ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பிரதமரையே அவர் கேட்டுக்கொண்டார். இதற்கிடையில் அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஒவ்வொரு நாளும் நம்மோடும், ஒவ்வொரு நாளும் அவர்களோடும், 2-3 நாட்களுக்கு முன்பு அவருடைய சவுதி வெளியுறவு அமைச்சரோடும் இது தொடர்பாக பேசி அவர்கள் நிறைய நேரத்தையும் அவர்களுடைய செல்வாக்கையும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக அவர்கள் செலவிட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் இது. அதனால் அமெரிக்கர்கள் இந்த கிரெடிட்டை, இந்த இந்த வெற்றியை அவர்களுடைய வெற்றியாக அவர்கள் சொல்வதில் பெருமளவு உண்மை இருப்பதாக நான் எண்ணுகிறேன். பல பேர் சேர்ந்து, அதாவது எல்லாரும் சேர்ந்து இழுத்த தேர் இது, எல்லாரும் சேர்ந்து வடம் இழுக்கிறது இல்லையா தேருக்கு, அந்த மாதிரி தான் இது ஊர்கூடி தேர் இழுத்த கதையாகத்தான் இது நடந்தது. ஆனால் இதில் மிகுந்த பலசாலியாக இருந்தது அமெரிக்கா. அமெரிக்காவின் ஈடுபாடு இல்லாவிட்டால் இந்த முயற்சி வெற்றி அடித்திருக்குமா என்று, அல்லது இவ்வளவு சீக்கிரம் வென்றிருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. ஏனெனில் பாகிஸ்தானியர்கள் அவர்களுடைய வெளியுறவு அமைச்சர் கிட்டத்தட்ட 3 டசன் நாடுகள் இதில் ஈடுபட்டிருந்தன என்று சொல்லுகிறார். அவர்களுடைய பிரதமர் 5 நாடுகளை குறிப்பிட்டு நன்றி சொல்லியிருக்கிறார். அதில் 2 நாடுகளை அவர் தனித்து மிக மிக உருகி நன்றி சொல்லியிருக்கிறார். ஒன்று அமெரிக்க அதிபர், இன்னொன்று சீனா. வெரி டியர், எங்களுக்கு மிகுந்த அன்பான, வெரி ட்ரஸ்ட்வர்தி, எங்களுடைய மிகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான, வெரி டியர் ஃப்ரெண்ட், எங்களுடைய மிக அணுக்கமான நண்பர். அதே மாதிரி எங்களுடைய தேவைகளின் போதெல்லாம் இருந்த இந்த சீன மக்கள், எங்களுக்கு மிகுந்த நெருக்கமான இந்த சீன மக்கள், இவர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கார். அமெரிக்க அதிபருக்கு சொல்லியிருக்கார், அமெரிக்கர்களுக்கு சொல்லியிருக்கார். அப்புறம் வந்து யுனைடெட் கிங்டம், கத்தார், சவுதி அரேபியா, இவர்களையெல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால பல நாடுகள் இதில் அவர்களோடு தொடர்பில் இருந்தார்கள், நம்மோடும் தொடர்பில் இருந்தார்கள். இதுல பாகிஸ்தானியர்களுக்கு வெட்கமில்லை, அவர்களுக்கு அதில் தயக்கமில்லை. அவர்களுடைய பங்களிப்பை பற்றி அவர்கள் குறிப்பிடுவதற்கும் நன்றி தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கு எந்த காலத்திலும் தயக்கம் இருந்ததில்லை. அவர்களுக்கு உண்மையிலேயே நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். துருக்கி அவர்களுடைய மிக நெருங்கிய நட்பு நாடு, சவுதி அரேபியா அதே போல் அவர்களுக்கு நட்பு நாடு. அவர்கள் அந்த நண்பர்கள் எங்களை எல்லாருடைய நன்மைக்காகவும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் என்று சொல்வதில் இவர்களுக்கு தயக்கமில்லை. இந்தியர்களுக்கு 3வது நாடுகளுடைய தலையீட்டை இந்தியர்கள் எப்போதும் விரும்பியதில்லை. ஏன்னா நம்ம பிரதமர் அவர்கள் எதுவுமே பேசவில்லை இல்லையா சார்? ஆமா, நம்முடைய தரப்பிலிருந்து யாருக்கும் நான் நன்றி சொல்லவில்லை. அப்ப இந்தியாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியல இல்லையா சார்? இந்தியா தன்னுடைய இறையாண்மையையும் சுதந்திரத்தன்மையையும் பாதுகாத்துக் கொள்வதில் பாகிஸ்தானியர்களை விட மிகுந்த நாட்டமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும் நாடு. சரிதானா? அவர்கள் மற்றவர்களுடைய, அதாவது மற்றவர்கள் தலையீட்டை அவர்களால் தவிர்க்க முடியாத நிலைக்கு அவர்கள் போக வேண்டும் என்றுதான் எண்ணுகிறார்கள். அவர்கள் நினைத்ததை அவர்கள் நினைத்த போது நினைத்தபடி சாதிக்க வேண்டும் என்ற அந்த உயரத்திற்கு இந்தியர்கள் வளர வேண்டும் என்று இந்திய தலைவர்கள் எண்ணுகிறார்கள். அதில் தவறில்லை. இப்ப அமெரிக்கா வந்து ஏதேனும் ஒரு முடிவு எடுத்துச்சுன்னா யாரையாவது கேட்டுட்டா எடுக்க போகுது இல்லை. அல்லது அது வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த பிறகு பக்கத்தில் இருக்க அதனுடைய முக்கியமான நாடுகள் எல்லாம் அழைச்சு அவர்களுக்கு நாங்க ஏன் இந்த முடிவை எடுத்தோம் விளக்குமா? நாம் அதெல்லாம் பண்றோம். நாம இந்த தாக்குதலை தொடங்கிய பிறகு 5 நாடுகளை அழைத்தோம். யாரு? பிரிட்டன், ரஷ்யா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், நான் நினைக்கிறேன் அதுதான் 5வது நாடு நினைக்கிறேன். இவர்கள் 5 பேருக்கும் இவர்களை அழைத்து நாம் ஏன் இந்த தாக்குதலை நடத்தினோம் அவங்க விளக்கணும். இது மாதிரி அமெரிக்கா பண்ண வேணுமா?
பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கா? அது நினைச்சதை சாதிச்சுட்டு போவோம். அது அந்த உயரத்துல இருக்கு. சீனா அந்த உயரத்துல இருக்கு. நாமும் அந்த உயரத்திற்கு போக வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோம். சரிதானா? அதற்கு அடுத்த நாள் என்ன பண்ணோம்? 15 பாதுகாப்பு சபை உறுப்பினர்களை அழைத்து, அவருடைய தூதர்களை அழைத்து, பாகிஸ்தான் தவிர சியரா லியோனுடைய தூதர் இங்கு இல்லை. ஸோ 13 தூதர்களை அழைத்து நம்முடைய விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளர் அவர்களுக்கு நாம் எந்த காரணத்தினால் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்றெல்லாம், எங்க தாக்கியிருக்கிறோம், என்ன நடந்திருக்கிறது, நம்முடைய எண்ணம் என்ன, சிந்தனை என்ன, நம்முடைய கருத்து என்ன என்பதையெல்லாம் விளக்கியிருக்கிறார். இப்படியெல்லாம் அமெரிக்கா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ததில்லை. அவர்கள் நினைத்ததை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஸோ இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போ சீஸ் ஃபயரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2 பேருக்குமே ஆதரவாக பேசுகிறாங்க. ஆனால் சைனா வந்து அவங்களோட ஸ்டாண்ட் வந்து பாகிஸ்தான் பக்கம் தான் இருக்குது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வச்சு இந்த சைனாவும் அமெரிக்காவும் மறைமுகமாக மோதிக்கிறாங்களா சார்? இல்லை, அப்படிலாம் நான் நினைக்கல. சீனர்கள் பாகிஸ்தானுடைய மிகுந்த நட்பு நாடு. நான் ஏற்கனவே சொன்ன வெரி டியர், வெரி ட்ரஸ்ட்வர்தி, வெரி டியர் ஃப்ரெண்ட், அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் பாகிஸ்தானுடைய பிரதமர். அவர்களுடைய நட்பு நாடு என்பதில் 2 பேரும் அதை மறைக்கவில்லை, ஒழிக்கவில்லை. அவர்கள் ஆயுதங்களை தந்திருக்கிறார்கள். அந்த ஆயுதங்கள் மூலமாகத்தான் இந்தியர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ரஃபேல் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று பாகிஸ்தானியர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அதுவே ஃபேக் நியூஸ் தானே சார்? தெரியாது, நமக்கு தெரியாது அது உண்மையா பொய்யா என்று தெரியாது. ஆனால் அன்று சீன தூதரை அவர்கள் எழுப்பி, அவர்களுடைய பாகிஸ்தானுடைய வெளியுறவு அமைச்சர் தூங்கிக் கொண்டிருந்த சீன தூதரை எழுப்பி அவரை தன்னுடைய அலுவலகத்திற்கு கொண்டு வந்து, உங்களுடைய ஆயுதங்களால் நாங்கள் அவர்களுடைய இந்த விமானங்களை கீழே வீழ்த்தி விட்டோம், உங்களுடைய விமானங்கள் மூலமாக என்று சொல்லி அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடினார்கள் என்ற செய்தியை அவர்களுடைய தரப்பு சொல்லுகிறது. சோ இது ஒரு பெரிய செய்தி. இந்த செய்தியை இதுல சீனாவும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனால இதில் இப்போ இந்திய தரப்புலையும் சொல்றாங்க இல்லையா சார், பாகிஸ்தானோட ஏர்பேஸ 3 இடத்தை தாக்கி இருக்கும். நாம 3ன்னு சொல்றோம், அவங்க 8ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாம சொன்னதை அவர்கள் மறுக்கவில்லை, நாம் அவர்கள் சொன்னதை ஏற்கவில்லை, மறுக்கவில்லை. அதனால நாளாவட்டத்தில் உண்மை தெரியும். நீங்க சொன்னீங்க அமெரிக்கா நடுநிலையா இருக்கு, சீனர்கள் அப்படி இல்லாத மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அப்படி ஆனால் சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி நம்முடைய இந்தியர்களோடும் அஜித் தோவாலோடும் அங்க அவர்களுடைய வெளியுறவு அமைச்சரோடும் போர் நிறுத்த ஒப்பந்த அறிவிப்புக்கு முன்பாக 2 பேரோடும் பேசியிருக்கிறார். நிறைய பேர் பேசியிருக்கிறார்கள். யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சேர்ந்தவர்கள், கத்தாரை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. இதுல முக்கியமான பங்கு 2 பேருக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 90% பங்கு அமெரிக்கர்களுக்கு, ஒரு 5% பங்கு சவுதி அரேபியாவுக்கு, மீதி 5 யுனைடெட் கிங்டம், பிரிட்டன், மற்ற நாடுகள், இவர்களுக்கெல்லாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம அதை ஒரு பெருந்தன்மையாக சொல்லியிருக்கலாம். நட்பு நாடுகள் எங்களோடு பேசிய தொடர்பில் இருந்த இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இவ்வளவு விரைவுபடுத்திய நாடுகள் அத்தனைக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். நாம் கேட்டு போயிருக்க மாட்டோம். நம்முடைய பெருந்தன்மையை தான் அது காட்டியிருக்கும். இப்போ IMF நேற்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? இதை வச்சு அவங்க போற தொடர வாய்ப்பு இருக்குமா சார்? இல்ல அப்படிலாம் இல்லை. இந்த அந்த கடன் முன்னாடியே ஒப்புக்கொண்ட ஒரு கடன். செப்டம்பர் 2024 அப்போ இந்தியாவும் அந்த கடனுக்கு ஒப்புக்கொண்டு தான் அந்த கடனை $7 பில்லியன் அவர்களுக்கு தருவதாக IMF அன்றே உறுதியளித்தது. அதுல ஏற்கனவே $1 பில்லியன் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இப்போ முந்தா நாள் எடுத்த முடிவு அதற்கு அடுத்த $1 பில்லியன் தருவது. அதனால இதுக்கிடையில நமக்குள்ள ஹாஸ்டிலிட்டிஸ் வந்துருச்சு. நாம் அவர்களை தாக்குவது, அவர்கள் நம்மை தாக்குவது, அதற்கு முன்பாக ஏப்ரல் 22 பயங்கரவாத தாக்குதல், இதெல்லாம் நடந்த உடனே நாம என்ன சொன்னோம்? நீங்க சொன்ன மாதிரி இந்த பணத்தை இவர்களுடைய இந்த போர் முயற்சிக்கு திசை திருப்பக்கூடும், இவர்கள் வளர்ச்சிக்காக அதற்காக இந்த பணத்தை வாங்குறாங்க, அந்த குறிக்கோளுக்காக இவர்கள் செலவு செய்வார்கள் என்பது என்ன நிச்சயம் அப்படின்னு ஒரு வாதத்தை வச்சோம். IMF-ஆல கண்காணிக்க முடியும், மானிட்டர் பண்ண முடியும் அந்த பணம் எதற்கு செலவாகுது அப்படின்ட்டு. அதை செய்யும். இந்த நிலை இல்லைனாலும் எப்பவுமே IMF மானிட்டரிங் தாங்க கொடுக்கிற கடன் எப்படி செலவழியுது என்பதை அவர்கள் உன்னிப்பாக உடனிருந்து கவனிக்கக்கூடியவர்கள். அதுதான் அவர்களுடைய மேண்டேட், அவர்களுடைய விதியே அதுதான். அதனால அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த நிலையிலும் பாகிஸ்தான் இல்லை. சரிதானா? வளர்ச்சிக்கான ஏன்னா அது உள்ளுக்குள்ள நாட்டுல ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்திவிடும்.
இந்த பணத்தை அதுக்கு திசை திருப்பினார். அது ஒண்ணு. அதற்கப்புறம் இந்தியர்கள் இன்னொரு வாதத்தை வைத்தார்கள். அந்த வாதம் என்னன்னா, நீங்க உங்களுடைய ப்ரொசீஜரல் ரூல்ஸ், உங்களுடைய ஃபார்மாலிட்டிஸை வச்சு இவர்களுக்கு கடன் அளிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிறீங்க. இதுக்கு மேல ஒண்ணு நீங்க யோசிக்கணும். அது என்னன்னா, இவர்கள் அறநெறி, மொராலிட்டி, மாரல் வேல்யூஸ் அதுபடி நடந்து கொள்ளக்கூடியவர்களா என்பதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று ஒரு புதிய தத்துவத்தை இந்தியர்கள் அறிமுகம் செய்தார்கள். அதை அந்த 25 உறுப்பினர் கொண்ட செயற்குழு, அதில் நாம் ஒரு உறுப்பினர், அவர்கள் அதை கருத்தில் கொண்டார்களா என்று தெரியவில்லை. இந்தியர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க சொன்னோம் இந்த பணம் திசை திருப்பப்படலாம்னு சொன்னதுக்கு நிறைய பேர் நாங்க சொன்ன அந்த கருத்துக்கு பரிவு காட்டினார்கள், எங்களுடைய கருத்தோடு ஒத்து போனார்கள் என்று இந்திய அறிக்கை சொல்லுகிறது. இருந்தாலும் அந்த கடனை தருவதற்கு 24 உறுப்பினர்களும் ஒப்புக்கொண்டார்கள். இந்தியா பின்வாங்கிவிட்டது, அதை எதிர்ப்பதை சொல்லிவிட்டு பின்வாங்கிவிட்டது. அதனால் ஏன்னா IMF முடிவுகள் எல்லாம் ஒருமித்து இருக்கணும், கான்சென்சுவலா இருக்கணும். இந்தியர்கள் எதிர்த்து வாக்களித்தால் அதற்கான ப்ரொவிஷனே கிடையாது. அதாவது வாக்கெடுப்பு என்பது பொதுவாக நடப்பதில்லை, வெகு சில இடங்களில் மட்டும்தான் வாக்கெடுப்பு என்பது உண்டு. அதனால வாக்கெடுப்பு நடக்கவில்லை. இந்தியர்கள் எதிர்ப்பு என்பது அவர்களுடைய கருத்தை பதிவு செய்து விட்டார்கள். வாக்கெடுப்பு நடக்காதனால், இந்தியர்கள் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாததனால் மீதி 24 பேர் அதற்கு ஆதரவாக இருந்தது ஒருமித்த குரலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த அடுத்த தவணையான $1 பில்லியன் அவர்கள் விடுவிக்கலாம் என்று முடிவுக்கு வந்தார்கள். அதுதான் நடந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கூட அது துணை நின்றிருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானிடத்தில் இந்த IMF மிகப்பெரிய பங்குதாரர்களான அமெரிக்கா, மற்ற நாடுகள், நாம 8வது பெரிய பங்குதாரர், அமெரிக்கா முதல் பெரிய பங்குதாரர், அவர்களுக்கு 17% வாக்குகள், நமக்கு 2.25% வாக்குகள் இருக்கு. சரிதானா? சீனர்களுக்கு 6% அளவுல வாக்குகள் இருக்கு. அவர்கள் ஒருவேளை இந்த பணத்தை நாங்கள் விடுவிக்கிறோம், நீங்கள் இந்த ஹாஸ்டிலிட்டிஸை வேகமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு கூட இந்த பணத்தை அவர்கள் விடுவித்திருக்கலாம். அதனால் அது நல்ல முயற்சி தான். இப்ப நடந்து முடிஞ்ச வார பேஸ் பண்ணி பார்த்தா இந்தியாவுக்கு சேதாரம் கம்மி தானே சார்? அதிக சேதாரம் பாகிஸ்தானுக்கு தானே இல்லையா சார்? தெரியாது, நமக்கு முழுமையான தகவல்கள் இல்லை. நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நாம் குறைவான, அதாவது இந்த போரில் நிறைய பாடிஸை நாம இன்வால்வ் பண்ணல, அவங்களும் இன்வால்வ் பண்ணல. நாம இது ஒரு டெக்னாலஜிக்கல், அதிகபட்சம் டெக்னாலஜிக்கல். ஆமா, நாம அன்மேன்டான பல விஷயங்களை தான் பண்ணோம். என்ன, அதனால குறைவான நபர்களை நாம் இதில் ஈடுபடுத்தினோம். அவர்களும் அதே மாதிரி தான். ஏன்னா காலம் மாறி இருக்கு. முன்ன மாதிரி இது நம்ம யுக்ரைன் ரஷ்யா போர்லையும் பார்க்கிறோம் இல்லையா? அதனால கொஞ்சம் பேர் தான் ஈடுபட்டிருக்கோம். நமக்கு தகவல்கள் இன்னும் முழுமையாக வரவில்லை. இன்னும் நாட்கள் ஆன பிறகு இந்த 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 விமான தடங்களை நாங்கள் அடித்தோம், இங்கு விமானங்கள் வீழ்த்தினோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பார்க்கக்கூடிய சுதந்திரமான சில இதழாளர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அந்த இடங்களுக்கு போய் நமக்கு தகவல்கள் சொல்லுவார்கள். நாளாவட்டத்துல இன்னும் நிறைய தகவல்கள் வரும். அது வந்த பிறகுதான் நாம் இப்போ இவ்வளவு நாள் என்ன நடந்தது என்பதை திருப்பி கட்டமைக்க முடியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கோம். இப்போ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சார், ஆபரேஷன் சிந்து தொடரும், பொய்யான செய்திகளை பரப்ப வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொய்யான செய்திகளை அவர்கள் பரப்புவதை நாம் எப்படி தடுக்க முடியும்? நாம இந்தியர்கள் அந்த செய்திகளை பார்க்காமல் இருப்பதை தடுத்து விடலாம். பாகிஸ்தானுடைய எந்த வலைத்தளங்களையும் நாம் இங்க திறக்க முடியாது. பாகிஸ்தானுடைய செய்திகளை எல்லாம் நாம் முடக்கி விட்டோம். ஆனால் 3வது நாடுகள் மூலமாக, 3வது சுதந்திரமான வலைத்தளங்கள், அதாவது CNN எடுத்துக்கோங்க, அல்லது BBC எடுத்துக்கோங்க, நியூயார்க் டைம்ஸ் எடுத்துக்கோங்க, அல் ஜசீரா எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி வலைத்தளங்கள் மூலமாக அங்கு பாகிஸ்தானுடைய கிளைம்ஸ், அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன வெற்றின்னு தம்பட்டம் அடித்துக் கொள்ளுகிறார்கள். இதை ஹிஸ்டாரிக் விக்டரின்னு சொல்றாரு அவங்களுடைய பிரதமர், வரலாற்று ரீதியான வெற்றி இது அப்படின்றார். இதெல்லாம் நம்ம சேருது, நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு விளக்கம் தருகிறார்கள். அது உண்மையா இல்லையா என்று தெரிவதற்கு நமக்கு நாட்கள் ஆகும். அதே போல் ஆபரேஷன் சிந்தூரும் தொடரும் சொல்லி இருக்காங்களே சார். இல்ல, அதாவது இது போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே, சரிதானே? தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் தானே, சீஸ் ஃபயர் தானே. இது சீஸ் ஃபயர்னா என்ன? நெருப்பை நிறுத்தியிருக்கோம். இதை நாளை நடக்கக்கூடிய சந்திப்பு
இன்னும் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் சீஸ்ஃபயர்னு அவர் சொல்றார். இதுல எந்த நிபந்தனையும் இல்லை. இதை வந்து இட் ஷுட் பி லாஸ்டிங் அண்ட் என்டியூரிங் அப்படின்னு பிரிட்டிஷ் பிரதமர் கேட்கிறார். இது வந்து நீடிக்க வேண்டும், என்டியூரிங்காக இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவர்களுடைய நட்பு நாடுகள், இதில் தொடர்பில் இருந்த மற்ற நாடுகள் எல்லாமே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது வெற்றி பெற வேண்டும், இது உயிரோடு இருக்க வேண்டும், இது தொடர வேண்டும், இந்த மாதிரி திருப்பி ஒரு நிலை வரக்கூடாது என்பதில் இந்த இரு நாடுகள் போலவே அவர்களும் அதிக அளவில் நாட்டமாக இருப்பார்கள். இது நீடிக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். Bhaskar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu.